அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்பிடம் தோல்வியடைந்த நிலையில் வாஷிங்டனில் இருந்து கலிபோர்னியா மாகாணத்திற்கு திரும்பியுள்ள கமலா ஹாரிஸ் களப்பணிகளை தொடர்ந்து வருகிறார். காட்டுத்தீக்கு எதிரான தீயணைப்பு படையினரின் நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்திருந்தார். தொடர்ந்து கலிபோர்னியாவில் செய்திகளாக வலம் வரும் கமலா ஹாரிஸ் கவர்னர் பதவிக்கான தேர்தலில் களமிறங்கக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர் போட்டியிடும் பட்சத்தில் தேர்தலில் களமிறங்க விரும்பும் கட்சியின் இதர தலைவர்கள் அதிலிருந்து பின்வாங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து கமலா ஹாரிஸ், நான் இங்கேதான் இருக்கிறேன், நான் எந்த பதவியை வகித்தாலும் இங்கேயே இருப்பேன், ஏனென்றால் அதுதான் சரியான செயல் என தெரிவித்துள்ளார். துணை அதிபராக 4 ஆண்டுகள் பணியாற்றி அதிபராக ஜனநாயக கட்சி வேட்பாளராக இருந்த ஒருவருக்கு ஆளுநர் பதவிக்கு போட்டியிடுவது என்பது தகுதி குறைவு என தவறாக கருதப்பட்டாலும் கமலா அவ்வாறு செய்வதன் மூலம் சக ஜனநாயக கட்சியினரின் உதவியுடன் நாட்டின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலத்தை வழிநடத்த வலுவான வாய்ப்பை பெறுவார் என அவரது ஆதரவாளர்கள் கருதுகின்றனர்.